அரசியல் பழிவாங்கல்கள், கொலைகள் அப்படின்னா அதுக்கு ஒரு திட்டமிடுறாங்க. அவங்களே ஃப்ரேம் பண்ணிக்கிறாங்க. இதை எப்படி நம்ம முக்கியமான குற்றவாளியே என்கவுண்டர் பண்ணிட்டீங்கன்னு சொல்றீங்க. மீதி எல்லாமே ஒப்புக்கு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப மீதி எல்லாத்தையும் இன்னும் அவங்க விசாரணையிலேயே இருக்கு. இன்னைக்கு நீங்க சிபிஐ, சிபிசிஐடி இப்படி எல்லாத்தையும் கேஸுகளை வந்து நகர்த்துறோம்னு சொல்றீங்க. ஏற்கனவே இந்த மாதிரி எக்கச்சக்க பிரச்சனைகளுக்கு இதே மாதிரி சிபிஐ, சிபிசிஐடி வரைக்கும் வழக்குகளை வந்து நீங்க உயர்த்திட்டு போயிருக்கீங்க, இல்ல பாஸ் பண்ணிட்டு போயிருக்கீங்க. அதுக்கான தீர்வுகள் எதுவுமே எட்டப்படலையே. அப்ப இதோட இந்த ஆம்ஸ்ட்ராங்கோட விசாரணை முடிஞ்சிரும் நினைக்கிறீங்களா மேம்? இந்த ஒரு 16 பேரை கைது பண்ணிட்டாங்க, ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. மக்கள் இல்ல அந்த 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 அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அமைதியாக ஆகுற வரைக்கும் இவர்கள் ஏதாவது சொல்லி அவங்களை வந்து ஏமாத்துறதுக்கான வேலைகளை பார்ப்பாங்க. அதுக்கான என்ன சொல்றது, இன்ன வரைக்கும் நான் அவங்களுக்கு யாரு இதற்கு பின்னணின்னு தெரியாமையா இருக்கும். அப்படி ஒரு கேள்வியும் நமக்கு இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அதை எப்படி கையாள வேண்டும் அப்படிங்கிறது வந்து அவர்களுக்கு வந்து ரொம்ப சரியாக தெரியும்.